தெலுங்கு சினிமாவில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து முன்னணி நடிகராக வலம் வந்தவர் மோகன் பாபு. 1970களில் பல்வேறு படங்களில் நடித்து வந்த இவர் தமிழில் அண்ணன் ஒரு கோயில், தாய் மீது சத்தியம், அன்னை ஓர் ஆலயம், குரு ஆகிய படங்களில் நடித்திருந்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு சூர்யா நடிப்பில் வெளியான சூரரை போற்று படத்திலும் விமானப்படை அதிகாரியாக சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார் மோகன் பாபு. மேலும் தமிழில் வெளியான முள்ளும் மலரும், புதிய பாதை, நடிகன், வேலை கிடைச்சிருச்சு, பிரம்மா, அமைதிப்படை ஆகிய படங்களின் தெலுங்கு ரீமேக் படங்களில் மோகன் பாபு நடித்திருந்தார். இவற்றில் நாட்டாமை படத்தின் ரீமேக்கான பெத்தராயுடு படத்தில் சரத்குமாருக்கு பதிலாக மோகன் பாபுவும் விஜயகுமார் வேடத்தில் ரஜினிகாந்தும் நடித்திருந்தனர். இவ்வாறு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஓரளவு பரிச்சயமான மோகன் பாபுவுக்கும் அவரது மகன் மனோஜ் பன்சு என்பவருக்கும் இடையே சமீப காலமாக சொத்து பிரச்சனை நீடித்து வருகிறது. டிசம்பர் 9ஆம் தேதியன்று ஹைதராபாத் பஹாடி ஷெரீப் போலீஸை நாடிய மோகன் பாபு மகன் தன்னை தாக்கிவிட்டதாக புகார் அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 10ஆம் தேதியன்று மனோஜ் பன்சு உள்ளிட்ட சிலர் ஜல்பல்லியில் உள்ள மோகன் பாபுவின் வீட்டிற்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மோகன் பாபு மகனையும் அவரது ஆதரவாளர்களையும் அடித்து விரட்டினார். அப்போது செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளர்களையும் ஆவேசமாக திட்டியவர் மைக்கை பறித்தும் தாக்குதலில் ஈடுபட்டார். இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து மோகன் பாபு மீது தன்னிச்சையாக கடுமையாக காயத்தை ஏற்படுத்தியதற்காக 118 PNS பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட சில நிமிடங்களிலேயே மோகன் பாபு கச்சிபௌலியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதியானார். மருத்துவர்கள் தரப்பில் அவருக்கு இதயவலி மற்றும் இரத்த அழுத்த பிரச்சனை இருப்பதாக கூறப்பட்டது.